வணக்கம் நண்பர்களே. நான் தான் செல்வா ஸ்டார். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் தான். ஸோ அதனால் வேறு எந்த வித பதிவும் வர வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் லாங் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எனக்கு வாட்ச் வர அதிகமாகும். ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, வரம் தரும் வரலட்சுமி விரதம். இந்த வரம் தரும் வரலட்சுமி அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி ஆகஸ்ட் 21 ஆக்சுவலி நேற்று நடந்திருக்கு. நேற்று. ஸோ கான்செப்ட் இன்னைக்கு கிடைச்சதுனால நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ வரம் தரும் வரலட்சுமி விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறது, என்ன ரீசனுக்காக கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வரலட்சுமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், செல்வ வளம் அதிகமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த வரலட்சுமி விரதம் எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் அவங்க சொல்கிறேன். இந்த வரலட்சுமி விரதம் எடுக்கிறதுக்கு முக்கியமான புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊர், அதாவது குந்தனபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் சாருமதி அப்படின்னு ஒரு பெண், அதாவது சுமங்கலி பெண் வாழ்ந்து வர்றாங்க. அவங்க ஒரு ஏழ்மையாக இருக்காங்க. ஏழ்மையாக இருக்கும்போது வரலட்சுமி மேலே அதிகமான பற்று, வரலட்சுமி விரதம் எடுக்கிறதுக்கு அதிகம் ஆசை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல வரலட்சுமி எப்போவுமே நினச்சி பூஜை பண்ணி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வரலட்சுமி காட்சி அளிக்கிறாங்க. நான் சொல்கிறத கரெக்டாக கடைப்பிடிச்சு நீ நோன்பு எடு, கண்டிப்பாக உனக்கு நான் சொல்கிறது நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வரலட்சுமி தாய் சொன்ன மாதிரியே அவங்க நடந்துக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஏழ்மையாக இருந்தவங்க வசதியாக மாறுறாங்க, செல்வ வளம் அதிகப்படுது, அவங்களுடைய கணவர் நல்லா நல்லா வளர்ச்சி அடைகிறாங்க, குழந்தைகள் நல்லா வாழ்க்கை வாழ்கிறாங்க. இதை வந்து அந்த ஊர் மக்கள் கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி திடீர்னு இவங்க எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த அந்த சாருமதி பதில் சொல்கிறாங்க, நான் வந்து வரலட்சுமி விரதம் எடுத்தேன், அதனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொன்னோன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வரலட்சுமி விரதம் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஊரும் செழிப்பாக மாற ஆரம்பிக்குது. ஓகே, அதே சமயத்தில் வரலட்சுமி அம்மா வந்து மறுபடியும் அவங்கள சோதிக்க வர்றாங்க. அந்த ஊருக்கு வர்றாங்க. ஏன்னா வரலட்சுமி விரதம் எல்லாரும் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நாள் அந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. காலை முதல் தூங்குறாங்க. விடிய காலைல எந்திரிக்கலை. அப்போ அவங்க அவங்களுக்கு சரிப்பட்டு வராங்கலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு நுழையிறாங்க. பார்த்தா அங்கே குப்பையும் கூளமும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு அதுவும் பிடிக்கலை, வெளியில் போயிடுறாங்க. அடுத்த வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக அழகாக கோலம் போட்டு மஞ்சள் நீர் தெளித்து அந்த வீட்டுக்கு உள்ளாக்க பார்த்தோம்னா பூஜை அறை அவ்வளோ அழகாக இருக்குது, பயபக்தியோடு இருக்காங்க. இதோடு அவங்களுக்கு மகாலட்சுமி பிடிச்சி போச்சு, அதே வீட்டில் குடியேறிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு யோகம் வந்து அவங்க வீடு செல்வ செழிப்பாக மாறிடுது. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய வளர்ச்சி நல்லா வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மகாலட்சுமி விரதம் வந்து கண்டிப்பாக எடுத்தால் மிக்க நன்றி, மிக்க நம்ம நல்லது அப்படின்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லலையா, இந்த மாதம் 21 அதாவது நேற்று தான் அந்த மகாலட்சுமி விரதம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லுவோம், மகாலட்சுமி விரதம் எடுக்க கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு வாழை இலை வாங்கிடணும். அதுக்கப்புறம் பச்சரிசியை ஃபுல்லாக பரப்ப விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் எடுத்துக்கணும். மஞ்சள் கயிறு வாங்கிக்கிறணும். அந்த மஞ்சள் வந்து நல்லா குழப்பி அந்த ஒரு தேங்காவை எடுத்துக்கணும். தேங்காய் ஃபுல்லாக குழப்பி அதை சென்டரில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தேவைப்படுற பூ, பழம், ஸ்வீட்ஸு, விளக்கு எரிய ஆரம்பிச்சிடணும்.
முக்கியமாக புடவை எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம எடுத்து வைக்கும்போது, வழிபடும்போது நமக்கு எல்லா ஆரோக்கியமும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதான் வரலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்ல என்ன லட்சுமி இருக்கு? தனலட்சுமி, ஆதிலட்சுமி, தானிலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, இப்படி லட்சுமிகள் நமக்கு குடியேறும் அப்படின்னு சொல்கிறது அது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பச்சரிசி பரப்பி நம்ம பூஜை பண்ணணும். இது சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் பூஜை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. அனைவரும் பூஜை பண்ணலாம். முக்கியமாக கல்யாணம் ஆகாத பெண்களும் இந்த பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டோம் அப்படின்னா வருங்கால கணவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அவங்க வாழ்க்கை நிலை எப்படி கிடைக்கும், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த விரதம் உதவி புரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய வீடுகளில் இது கண்டிப்பாக கடைபிடித்து வராங்க. அது ஹிந்து புராணத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய நோக்கமே. வாழ்க்கை வளமாகும். எந்த விதமான அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வராது. அந்தளவுக்கு லட்சுமி குடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூஜை முடிஞ்ச பிறகு மனைவி என்ன பண்ணாங்கன்னா கணவனுக்கு மஞ்சள் கயிறு எடுத்து கையில் கட்டுவாங்க. ஆயுள் நீடிக்கும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைகளுக்கு மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஆயுள் காலம் நீடிக்கும் முக்கியமாக. இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்டே. அதனால் வரலட்சுமி விரதம் எடுக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டினுடைய அது முக்கியம் பெண்களுடைய கடமை. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. வாழ்க்கை வளமாகும். நல்ல குழந்தை பேர் கிடைக்கும். நல்ல படிப்பறிவு அதிகமாக வரும். செல்வ வளம் அதிகமாக கிடைக்கும். தான் இதனுடைய நம்மளுடைய கான்செப்ட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இனிய வாழ்வு அளிக்கும் வரலட்சுமி விரதம். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த தகவல்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்மீக தகவல் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்த்தது இனிய வாழ்வு தரும் வரலட்சுமி விரதம். ஸோ நன்றி, வணக்கம்.